மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் டவுன். சார் இது உங்கள் பீரியட் இல்லை. இடியட், 6th பீரியட் என் பீரியட் தானே. 6th பீரியட் உங்கள் பீரியட் தான், ஆனால் இது 4th பீரியட் சார். என்னைக்குடா டெஸ்ட்? 24th 6th 6th நாளைக்கா? நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டா உங்களுக்கு? இது சிலபஸில் இருக்கான்னு தெரியலையே. இது வேற இவனே பக்கத்து கிளாஸில் ஒரு பாண்டியன் சார் எது வரைக்கும் நடத்தியிருக்காரு, இது சிலபஸில் இருக்கா? யூனிட் டெஸ்ட்டுக்கு வருமானு மட்டும் கேட்டு வா போ. ஏய் நீ போகாது, யூ சிட் டவுன். நீ மட்டும் போடா, நீ மட்டும் போய் கேட்டு வா. இது சிலபஸில் இருக்கா? சார் கேட்டாருன்னு கேளு, புரியுதா? என்ன பெண்டிங் இருக்கு சார்? அந்த ஒரு சம் போடாம விட்டோம். அது ஹோம்ஒர்க் கிடையாது. அந்த சம் ஹோம்ஒர்க். அந்த ஒரு சம் போடாம விட்டாது, அது ஹோம்ஒர்க். அதான் நீங்க சொல்லியே கொடுக்கலையே. அது சால்வ் பண்ணு, நீயே ட்ரை பண்ணு, நீயே அது என்னன்னு பாரு, அது நீயே கொஞ்சம் பார்த்து என்ன ட்ரை பண்றாது, நீயே சால்வ். ஹோம்ஒர்க் அது. இவனே முக்குந்து, இது ஏதோ ஃபோன் ஒர்க் ஆகலடா, இது கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொடுறா. சைலண்ட்ல போட்டிங்க சார். சைலண்ட்ல இருந்துச்சா இது? ஆமாம் சார், சைலண்ட்ல போட்டிருக்கிறீங்க, அதான் கேட்கல. சைலண்ட்டில் போட்டேனா, அதனால தான் ஃபோன் வரும் கேட்க. சரி ஓகே, அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் சார் அது தெரில அப்படின்லாம் சொல்லாத. என்ன நடத்தணும் லாஸ்ட்டாக? சார் அது வெக்டார் அல்ஜிப்ரா வந்தால் கஷ்டம்டா. அது அப்போ இப்போ இது பண்ண முடியாது. நீ யூனிட் டெஸ்ட் அப்போயே கேட்டிருக்கணும். பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ. இப்போ வெக்டார் அல்ஜிப்ரா நடத்த முடியாது, அது வந்தால் விட்டுரு. அப்போ மார்க் 6 மார்க் தானே, விட்டுரு. அந்த 6 மார்க் எடுத்து நீ கட் ஆஃப் அதிகமாக எடுத்துருவியா நீ? கட் ஆஃப் என்ன சார்? கட் ஆஃப்னா என்னவா? 10th கிளாஸ் ரூமா இது? ஏன்டா 12th சிலபஸ் நடத்திட்டு இருக்க, 10th நீங்க எதுடா நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வேற வழி கிடையாது. இதுல இருந்து பிடி பீரியட் யாருக்கும் போகக்கூடாது. பிடி பீரியடையும் நம்ம சேர்த்து நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும் சிலபஸ். ஓகே.